என்னையா காசு கொடுத்தேன் கொடுக்கல, இந்த உள்ளங்கள் எனக்கு கிடைச்சது, அது எனக்கு போதும். இருக்கிறவங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறாங்க. எனக்கு உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சா போதும், உங்க உள்ளங்களை பிடித்தால் போதும் தான் நான் இருக்கிறேன். பிடிச்சிட்டே நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து பிரச்சனைகளை சந்திச்சு பார்த்து வந்தேன் சார். நான் சின்ன வயசுல நான் எல்லா உதவிகளும் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருக்கேன். என் குடும்பம் ரொம்ப பெருசு, 12 பேர். குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை வர, அந்த பிரச்சனை எப்படி சாதிக்கணும். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு முடிஞ்சது, மீதி 8 பேருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என்னுள் உள்பட. அந்த பிரச்சனைகளை நான் பார்த்துருக்கேன், பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். இதுபோல் நடிகர் சங்க தலைவராக இருந்திருக்கேன், அதுலேயும் பிரச்சனைகளை பார்த்துருக்கேன், பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் சினிமா என்பது ஒரு துறை. இந்த துறையிலேருந்து அரசியலுக்கு போகும்போது இதை விட ஒரு 10,000 பங்கு நம்ம நிறையா பொறுமையும் நிறையா இழப்புகள் இதில் சம்பாரிச்சாலும் இழக்க வேண்டிய பல சூழ்நிலைகள் இருக்கு. அதெல்லாம் தாங்கிக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கணும் யாராக இருந்தாலும். அதனால் எனக்கு ரொம்ப ஈஸி. மூணியும் குடும்பமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. நான் ஏன்னா என்னை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே தான் மக்கள் இங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க. நினச்ச நேரத்தில் வராங்க, நினச்ச நேரத்தில் போகிறாங்க. ஸோ விஜயகாந்தோட குணம் மாறல, நம்ம போவோம், தலைவரை பார்த்துக்கிறோம், அது பண்ணிக்கிறோங்கிறாங்க, நடிகரை பார்த்துக்கிறோம், அப்படி போய்க்கலாம் வச்சுக்கலாங்கிறாங்க. இதுதான் எனக்கு சின்ன வயசு நன்மைகள் செய்துதான் பழக்கமே தவிர எது தீமைகள் செஞ்சலாம் எனக்கு பழக்கம் இல்லை. யார் என்னமாலும் பண்ணட்டும், எனக்கு கற்றுக் கொடுத்தவர் யார்? என்னுடைய குருநாதர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். என்னையே செத்த 6க்கு 3 என்ன கொண்டு போற? காசு பணத்தை கொண்டு போறியா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு ஊழல் பண்ணி சேர்த்து அந்த காசை கொண்டு போறீங்களா, இல்ல காசுல எரிக்க போறீங்களா? சந்தன கட்டையால எரிக்கலாம், காசு இல்லை. காசு இல்லாத என்ன பண்ணுவீங்க? இல்லை புதப்பாங்க. ஃபாரின்ல கூட என்ன பண்ண, நீளம் 6க்கு 3 அதே வருஷம் குத்த வச்சு வைக்கிறான். இப்படிக்கிறான். சும்மா 2 அடி போகுது, இதுக்குள்ள சொருங்க 3 அடிக்குள்ள. ஸோ அதுக்கு கூட இடம் இல்லையே, அப்புறம் எதற்கு உங்களுக்கு காசு படம்? மக்களை வாழவி, மக்களை சிரிக்கவி, மக்களை சந்தோஷப்படும். இதைத்தானே நீங்க சொல்லுது ஒவ்வொரு மதத்திலையும். எதற்கும் பயந்தவன் 6லும் சாவு 100லும் சாவு. நான் ஆக போகிறது, நம்ம சொத்தை அடைஞ்சாலும் சரி, நம்மளுக்கு தேவை மக்கள். இந்த மக்களுக்காக யாராவது ஒருத்தன் செத்துன்ற கிடையாது, என்னுடைய பேர் இருக்கட்டுமே. அந்த ஒரே உரிமையில தான் ஆட்சியில் இருக்கும் யாரா இருந்தாலும் செய்ய முடியும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அடிப்படை வசதி, சுகாதாரத்தன்மை எதுவுமே செஞ்சு தர முடியும் நிச்சயமாக. அதாவது உப்பு தண்ணி குடிக்கும் தண்டனை அனுபவிச்சாகணும்னு பழமொழி மதரசை எல்லாம் பேசுவாங்க. அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி போகிற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்.